ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வடமாகாணத்தில் இன்றைக்கு நாங்கள் மருதடி பிள்ளையார் ஆலயத்தை தரிசிக்க காத்திருக்கிறோம். இப்போ பொறுத்தவரையில் இங்கே கூடின மழை வீழ்ச்சியான காலப்பகுதியாக இருக்குது. இந்த நேரத்திலும் இது 23 சனிக்கிழமை எடுக்கப்பட்டது. மருதடி பிள்ளையாரை பொறுத்தவரையில் மருதடி பிள்ளையார் கோயில் மாணிப்பேலே அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலை நீங்கள் பார்க்குற அனைவரும் ഇതിൻ്റെ நல்லாசி பெற வேணுமென்று எல்லாம் வல்ல பிள்ளையார் மூலவரை கும்பிட்டு கொண்டு இதை ஆரம்பிக்கிறேன். இங்கே உள்ள கட்டிடக்கலையும் பண்பாடு, இந்த கட்டிடக்கலை வடிவமைப்பு எல்லாம் திராவிட கட்டிடக்கலையைத்தான் ஒத்ததாக இருக்குது. இந்த மருதடி பிள்ளையார் கோயிலை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சண்டிலிப்பே பிரதேச செயலர் பிரிவின் கீழே தான் அமைஞ்சிருக்கிற மாணிப்பே பட்டணத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த ஆலயம் இந்த பெயர் வர காரணம் என்னென்னா, இங்கே மருத மரங்கள் சூழ்ந்து காணப்பட்டதால் தான் இந்த மருதடி பிள்ளையார் என்று அழைக்கினோம். இந்த ஆலயத்தில் வருடாந்த மகோற்சவம் சித்திரை புத்தாண்டு தான் இடம்பெறுவதையும் இரத்தோற்சவமும் அதில் தான் இடம்பெறுவதை குறிப்பிடுது. இந்த வரலாறு நாங்கள் பார்த்தோம்னா, மாணிப்ப மக்கள் தங்களோட கையாலேயே பாகங்கள், பொங்கல், மோதகம், நைவேத்தியங்கள் செய்து இந்த மருத மரத்தடியில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கிற பிள்ளையாரை பிரதிஷ்டை செய்து அதுக்கு படைத்ததை குறிப்பிடுது. இந்த கண்ண பரம்பரை கதை இப்படித்தான் குறிப்பிடுது. இந்த கோயிலில் வரலாற்றை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதை முதல் ஆவணமாக பிரித்தானியர் இலங்கைக்கு வந்த காலப்பகுதியை தான் குறிப்பிடலாம். இந்த கோயில் காணி 1856ஆம் ஆண்டு விக்டோரியா மகாராணியால் வழங்கப்பட்டிருக்குது. அதாவது 35ஆம் இலக்க வீத சாசனத்தின்படி தான் இந்த பிள்ளையார் கோயில் அந்நிலவா 7 நெல் பரப்பு காணி வழங்கப்பட்டிருக்குது. அந்த நிலத்தில் தான் பிள்ளையார் திடல் என்ற பெயரிடப்பட்டிருக்குது. இந்த வரைபடம் அந்த காலத்தில் பெருந்தெருக்கள் திணைக்கள பொறியியலாளர் ஹென்றி பைரே என்றதை தான் தயாரிக்கிறதாக குறிப்பிடப்படுது. இப்போ அது என்ன முற்பக்கத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இதில் முன்னால் இரத்தோற்சவமான அந்த இது முகப்பு காணப்படுது. இப்படியே நீங்கள் போனீங்களா இது இந்த பின்பக்கத்தால் தான் நாங்கள் போக போகிறோம். இந்த வாசலை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. மாணிப்பை சேர்ந்த குமாரசிங்கம் என்பவர் தான் இதுக்கு மேற்பார்வையாளராக அந்த நேரம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த கோயிலை மேற்பார்வை செய்ய வேண்டுமென்று மகாராணியார் தான் அந்த சாசன வளாகத்தில் தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்று குறிப்பிடப்படுது. இது தனியார் கோயிலில் ஆக்கப்பட்டு விட்டது. இப்போ அந்த நேரம் போர்த்துகேயர் காலத்தில் கூட போர்த்துகேற்ற காலத்தில் கிராம கோயில்களை இடித்து அங்கிருந்த விலையுயர்ந்த விக்கிரகங்கள், ஆபரணங்கள் கொள்ளையடித்ததுன்றது எங்களுக்கு தெரியும். இந்த வகையில் இந்த ஆலயமும் இடிக்கப்பட்டு பிறகுதான் கோயிலொண்ட பரங்கியர் இக்கோயிலை இடித்து இவ்விடத்தில் ஒரு திருப்ப மருதடி பிள்ளையார் கோயிலை தோற்றுவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுது. ஏறக்குறைய இது 185 ஜாருக்கு அப்பால் தான் ஆலயத்தின் மேற்கு வாசலில் நேர்த்திசையில் இருக்குது. இப்படி குறிப்பிடப்பட்டாலும் இது இந்த கலையம்சம் மிக்கதாக இப்போ பிரதிஷ்டை செய்து முழுமையாக இந்த கோயில் திருப்ப பொலிவோடு இருக்குது. பார்க்க ஒரு என்ன கண்ணு கவர்ற ஒரு இதாக இருக்குது. இந்த தூணுகளை பாருங்க, வித்தியாசமான அமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. இந்த மருத மரத்தால் தான் இந்த பேர் வந்ததண்டு ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். இந்த மருதடி பிள்ளையாரில் ஆணைய இந்த தோற்றம் ஒல்லாந்தர் காலத்தில் தான் தொண்டை மண்டலத்தில் நடந்த ஒரு இராச காலத்தில் தான் நிறைய வேளாண் குடும்பம் புறப்பட்டு இந்த வட்டுக்கோட்டை நகரில் இடங்களில் குடியேறி இருக்கணும். இவர்கள் இந்த தியாராச குழுக்கள் நவாலி வயல்களில் இருந்து தான் இந்த வைரர் கோயிலடி தங்க நேரிட்டு அங்கிருந்து தான் இதை பராமரித்ததாக குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த வரலாறு மிகப்பெரியது. இப்போ நீங்கள் அந்த விக்கிரகங்கள் ஒரு தேர் வடிவம் மாதிரி அதில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்க. இப்படியான அமைப்பு எந்த கோயிலும் காணப்படையில்லை. ஒரு தேர் அமைப்பில் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த கோயிலை வடிவாக பார்த்து கொண்டே இருக்கலாம். இந்த
இந்த வாகனங்கள் இருக்குது, கொண்டு போகிற வாகனங்கள். எல்லா அமைப்பும் ஒரு வித்தியாசமான கலப்பாணியில் காணப்படுது. கட்டிட நிர்மாண பணியில் அந்த இரத்தினங்கள் சமய சுயாதீனம் பெற்று முகமலர்ந்து காணப்படுது. இது ஆங்கிலேயர் காலத்திலேயே மருதடியர் உன்னத மகத்துவ மேம்பாடு இதில் காணப்பட்டிருந்தாலும் கோயில் திருப்பணி வேலைகள் வந்து சிறப்பான அம்சமாக காணப்படுது. இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்கள், நல்லா இருக்குது. இந்த கோயிலுக்கு கட்டாயம் நீங்களும் போய் பார்க்க வேணும். ஒரு பழமையான சிறப்பான கோயில்ன்றது எந்தவித சந்தேகமும் இல்லை. இங்கே எல்லாம் இருக்குது. இந்த கோயிலில் சிவன் இருக்கிறார், அம்மன் இருக்குது, ஸ்ரீமான் ஏராளமான கடவுள்கள் இதில் இருக்குது. அதை மாதிரி மடப்பள்ளி, வாகன மண்டபம், தெற்கு மானியம்பதி, ஸ்ரீமான், மனித புறவர்கள், வசந்த மண்டபம், பைரவ ஆச்சாரியம், வசந்த மண்டபம், கொட்டகல்ல, இதுகள் எல்லாம் நிரம்ப இதில் காணப்படுது. நீங்கள் போனால் கட்டாயம் இதை தரிசிக்க வேணும், இந்த பிள்ளையாரை. பட் இதை பொறுத்தவரையில் இந்த கோயிலை பற்றி குறிப்பிட்ற மேலதிகமாக குறிப்பிட்றேன்னா, இங்கே உள்ள பிள்ளையார் வந்து சக்தி மிக்கவராக இருக்கிறார். இங்கே இப்போ இந்த வட மாகாணத்தை பொறுத்தவரையில் இப்போ வெள்ள பாதிப்புக்கும் இன்றைக்கு 28ஆம் தேதி அந்த வறிய மக்களுக்கு நிவாரண பணி செய்து கொண்டிருக்கிறோம். இது பக்கத்தில் உள்ள அறநெறி பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சனி ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பிள்ளைகள் வந்து படிக்கணும், சின்ன பிள்ளைகள் வந்து அதுக்கான கொட்டகை இது. மரங்கள் புட சூழ இருக்குது. இது பிள்ளைகள் விளையாடுறதுக்கான சில இதுகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த கோயிலுக்கு சிறப்பம்சமாக இது காணப்படுது. பெரிய பரந்த பரப்பில் இந்த கோயில் காணப்படுது. கட்டாயம் மருதடி பிள்ளையார் கோயில் 3 கால பூஜைகளும் வந்து காலந்தவறாது நடைபெற்று கொண்டிருக்குது. இது புனர் நிர்மாணத்துக்கு பிறகு மருதடி பிள்ளையார் வந்து வருஷத்தில் பங்குனி மாதத்தில் தான் உற்சவம் ஆரம்பமாகி தமிழ் சித்திரை புத்தாண்டில் தான் இரத்தோற்சவம் கொண்ட ஆரம்ப காலத்தில் இருந்து 2004ஆம் ஆண்டு மட்டும் 18 நாட்கள் உற்சவம் செயற்பட்டு கொண்டு வருது. இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். புறச்சூழலையும் இங்கே எல்லாம் பாரிய மரங்கள். இதோட இந்த மருதடி பிள்ளையாட்ட முகப்பை திருப்ப பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது ரோட்டுப்புறம். இதுக்கு முன்னாலும் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் காணப்படுது. இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அந்தோணியற்ற கோயில், அதுலேயே மாணிப்பையில் இருந்தது, அந்த கோயிலுக்கு நாங்கள் போனோம். சரியாக எனக்கு பேர் சொல்ல தெரியல. இதுவும் ஒரு அழகான ஒரு கோயில். கிறிஸ்தவ கோயில் என்னாலும் நல்ல முறையாக பராமரித்து காணப்படுது. பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இங்கே இவை எல்லாம் இருக்கணும். இந்த கோயிலின் வரலாறு எனக்கு தெரியாதபடியாக என்னால் சொல்ல முடியல. இதுவும் ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாக தான் இருக்குது, அந்தோணியர் கோயில். மாதா சிலை இப்படி இதுவும் புடசூழ மிக அழகாக இருக்கிற ஒரு கோயிலாக இருக்குது. இதுவும் மாணிப்பையில் தான் அமைஞ்சிருந்தது. இங்கேயும் அந்தோணியர் அருளும் உங்களுக்கு கிடைக்க வேணும். இந்த வீடியோ எடுத்தது இந்த நோக்கம். இனி இன்னொரு பிளாக்கில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.